இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த தூத்துக்குடி மாநகரத்திலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற என்னுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி கழகத்தினுடைய இளம்பெண் வாசனுடைய செயலாளரும் மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் நம்முடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்களின் ஒருவருமான அன்புக்குரிய தம்பி என் சின்னதுரை அவர்களே சிறப்பாக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னோடு அருகே நின்று கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பி.ஏ. ஆறுமுக நயினார் அவர்களே வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுதே கொடி பிடித்து வருவார். அதுபோல இன்றைக்கு தமிழகத்திலும் சரி தூத்துக்குடியிலும் சரி மன்னராட்சி வேண்டாம், ஒரு தனிப்பட்ட குடும்பம், அங்கே கருணாநிதி குடும்பம், இங்கே பெரியசாமி குடும்பம், இந்த இரண்டு குடும்பங்களும் மன்னராட்சி போல் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு தூத்துக்குடி தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த நிலைமை மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இரட்டை சின்னத்தை வாக்கு கேட்டு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாமண்டலத்தில் நடப்பது என்ன ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, இவங்க பிஎன்டி காலில 12வது தெருல வந்து ஒரு விளையாட்டு மைதானம் கட்டியிருக்காங்க. விளையாட்டு மைதானம் ஒரு மாநகராட்சி அலுவலகத்துக்கு பின்னால உள்ள ஒரு தார் சாலை, அந்த கிரவுண்ட் பக்கத்தில் தார் சாலை, கற்பனை சொசைட்டி பக்கத்தில் உள்ள ஒரு பூங்கா வேலையை வச்சு முன்வளர்ச்சி போட்டிருக்காங்க. இந்த வேலை முடிஞ்சு அங்க அது ரோடு இருக்கு, அந்த விண்வெளி பூங்கா இருக்கு, அந்த விளையாட்டு மைதானம் இருக்கு. ஆனா இப்ப கொண்டு போய் டெண்டர் வைக்கலாம், டெண்டர் வைக்க அதை திறந்து வச்சு கனிமொழி திறந்து வச்சிருக்கு. இப்ப டெண்டர் வைக்கலாம் முடிஞ்ச வேலைக்கு. பாருங்க, ஊழல் முடிஞ்ச வேலைக்கு டெண்டர் வைக்கலாம். எப்பேற்பட்ட ஊழல் பாருங்க. நம்ம பிஜேபி சேர்ந்த நம்முடைய அன்பு வழக்கறிஞர் அவர்கள் இதை கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல இருந்து கொட்டியிருக்கான். நீ வந்து எப்படி அதை செய்யலாம், முடிஞ்ச வேலைக்கு 2வது டெண்டர் வைக்க அப்படி சொல்லி இப்ப கமிஷனர் கொட்டல இப்ப அது டெண்டரே ரத்து பண்ணிருக்கு. இந்த அம்மா எப்படி ஒரு அப்பட்டமான ஊழல், இந்த இப்படித்தான் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோடு போடுறான், தார் ரோடு, திருப்பி பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போடுறான், சிமெண்ட் ரோடு எடுத்து தார் ரோடு போடுறான். டெண்டர் அப்படி என்ன சொந்தமாக எல்லாமே டெண்டர் அவங்களுடைய தான், அவங்க தான் வேலை செய்யறாங்க, அவங்க சொந்த வேலை தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதான் நடக்கு. தரமான ரோடே கிடையாது. எங்க பார்த்தாலும் சரி ஒரு நம்ம பிளாக் கல் அமைக்கலாம், பைண்டிங் பண்றது கிடையாது, எல்லா இதுலயும் ஊழல். ஆனா ஒண்ணு, என்னைக்கு அந்த அம்மா தீகாருக்கு போச்சு, எது கனிமொழி போச்சுல்ல, அதே மாதிரி இங்க இருக்கின்ற அமைச்சரும் இங்க இருக்கின்ற மேயரும் கண்டிப்பாக போவீர்கள், அது மாற்று கருத்து கிடையாது. உங்களை மக்கள் மன்னிக்கிறோ இல்லையோ, நாங்க மன்னிக்க மாட்டோம். ஐயா மோடி அரசு மன்னிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், இதான் அவங்க எண்ணம். மக்களை பற்றி சிந்தனை கிடையாது. நான் அந்த அம்மா சொல்லுது, என் மேல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, என்ன எதுக்கெடுத்தாலும் வயிறாரு. நான் வையல. நான் என்ன சொல்றேன், எம்மா நீ 5 வருஷம் அமைச்சரா இருந்த, 5 வருஷம் எம்எல்ஏ இருந்த, நீ என்னம்மா செஞ்ச அதை சொல்லம்மா. நான் 2.5 வருஷம் அமைச்சரா இருந்தேன், 2.5 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், நான் செஞ்சத சொல்றேன், நீ சொல்லு, பதில் சொல்லு கேட்டா அதுக்கு பதில காணும். அந்த அம்மா பதில சொல்ல மாட்டேங்குது. இதை சொன்னா போது நான் வையிற எங்க அப்பா பத்தி பேசுறேன். உங்க அப்பா பத்தி பேசாம யாரம்மா பத்தி பேச? உங்க அப்பா தானவா உங்க பெரியசாமி, அவன் மகதானே ஜெகன் பெரியசாமின்னு ஜெகனுக்கு அடுத்தாலும் பெரியசாமி போடுறீங்களா? அப்ப அவரை சேர்த்தான சொல்லுவோம். தப்பு பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு உங்க அப்பா பொதுச்செயலாளர் மில்லுல 2 மில்லுல இருந்தாரு. அந்த 2 மில்லு இன்னைக்கு இருக்கா? 2 மில்லு மூடியாச்சு. காரணம் என்ன? அந்த தொழிலாளிகளுடைய பாடு என்ன? அவங்க பொழப்பு என்ன? எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க? நீங்க அவங்களுடைய நிலைமை என்ன? நீங்க உங்க குடும்பம் நடுரோட்ல நிக்கு. அதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா இல்லையா? அப்பா இல்லையா? அதை கேட்க கூடாதா? நீ யாருக்கு நன்மை செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். அங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி, அவன் மகன் ஸ்டாலின், அவன் மகன் அழகிரி, உதயநிதி,
அவ மக இன்பநிதி இவங்களாம். இங்க பெரியசாமி கீதாஜி ஜெக இவங்களாம் அடுத்தாப்புல கொண்டு வந்துடும். நான் என்ன சொல்றேன், என்ன மன்னராட்சி, எதுக்கு மன்னராட்சி? எங்கேயும் அப்படி கிடையாது. யாருனாலும் வரலாம், யாருனாலும் பதவிக்கு வரலாம், பொறுப்புக்கு வரலாம். மக்களுடைய சேவை செய்தா போதும். அம்மா உயர்த்துவாங்க, அண்ணன் எடப்பாடியா உயர்த்துவாரு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நீ சொன்ன என் தம்பி அழகா சின்னத்தோடு சொல்லாரு, அந்த தண்ணி வந்தப்போ செல்லப்பாட்டி அதை காணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. நானும் பார்த்து என்னடா இப்படி சொல்லிச்சு, நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் போய் அண்ணாடுலாம் போய் முட்டளவு தண்ணியில் போய் நடந்து சாக்கடையோடு நடந்து போனோம். எல்லாம் போய் பார்த்து இந்த அம்மா வரவே இல்லை, இந்த அம்மா வரல. நான் போனேன் கேட்டா அத நண்பர் படம் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதை நான் கூட எடுத்து வைக்கல, நான் பார்க்கல. எடுத்து போனது காமிச்சாரு, பாருங்க நீ போனது தான் இருக்கு அப்படின்னு. ஒரு பெரியவர் பழைய காலத்து நம்ம கட்சி சேர்ந்தவர் காமிச்ச உடனே அதைத்தான் உடனே புலவை போட்டு காமிச்சோம். அதுக்கு பதிலே காணும். நான் கேட்க ஏமா பூரா பொய் தானா? உன் தலைவனும் பொய், அவன் பிள்ளையும் பொய், அவன் மகனும் பொய், நீனும் பொய், உங்க அப்பா சொல்றதும் பொய், எல்லாம் பொய் தானா? என்னைக்கு உண்மையே பேச மாட்டீங்களா? நான் கேட்க உண்மையே பேச மாட்டீங்களா? எல்லாம் பொய் தாமா. நான் சொன்னேன் எங்க வீட்டுல வச்சு அதுக்கு ஒரு கவுன்சிலர் வச்சு ஒரு அட்டாக் சொல்றாரா? என்ன சொல்றாரா? அவர் ஒரு நாள் வச்சு ஒரு பொய் போட்டாரு. அவர் சொல்றாப்ல நான் எத்தனை நாள் ஒரு பொய் போட்டேன்னு அவன் தான் வாங்கி சாப்பிட்டான். அந்த பையன் தான் வாங்கி சாப்பிட்டான், அவனும் வாங்கி சாப்பிட்டான். வேற யாரும் இல்ல, எங்க டூயபுரத்துல ரவீந்திரன் ஒரு கவுன்சிலர், அந்த பையன் தான். தம்பி ரவீந்திரா அவங்க என்ன செய்யறாங்கம்மா, இந்த குப்பை வண்டிக்காரங்க முறை குப்பை எடுத்து வரும்போது அந்த பழைய இதெல்லாம் கொண்டு வர போர்டு எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் எடுத்து போய் அவன் தான் கொடுக்கணும், விற்கணும். இதான் செய்யறாங்க. தண்ணி தாக்கி முன்னால கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடை பூராவே இவங்க தான் வாடகை வாங்குறாங்க. சில்லறை கடைக்கு போறான். நம்ம ஹோட்டல் எடுத்து இவங்க பல லட்சம் கொடுத்து வச்சிருக்காங்க. ரோட்ல வைக்கிற கடைக்கு எல்லாம் இவங்க வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் நடைபெற்று இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல, அவங்க செய்யற பூரா ஒரு தவறு. ஒவ்வொரு கவுன்சிலர் வச்சிருக்காங்க, அந்தந்த ஏரியால கடையை கொடுத்துட்டு அவங்க பூரா கடை வச்சு நடத்துறாங்க. இல்லைங்கடியா இந்த அம்மா சொல்லிச்சு, அதாவது இலவதவிகள் ரொம்ப பெருத்துட்டாங்க, அதனால எங்க அண்ணன் வந்தவொடனே மது விலக்கு தான் கடையை மூடுவாரு அப்படின்னு. மூடினாங்களா? கடையை மூடினாங்களா? மூடல, கடையை மூடல. ஆனா என்ன செய்யறாங்க, 10 மணிக்கு திறக்க கடைய 12 மணிக்கு திறக்காங்க. கேட்டா நாங்க 2 மணி நேரம் தள்ளி திறக்கிறோம். நீ தள்ளி தரதா பிச்சு தரதா? அதுக்கு முன்னாலும் தண்ணி அடிக்க வந்தா பாட்டுக்கு 200 ரூபாய் கூட வச்சு வாங்கிதிய. பூரா கொல்ல, எல்லா இலையும் கொல்ல. இப்ப ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. நான் இருக்கும்போது 2 வருஷத்துல இந்த முத்தினார் பூங்கா கொடுத்தோம். நான் என் பேர் சொல்லுது. அதே மாதிரி எத்தனை அங்கன்வாடி கொடுத்துருக்கோம், எத்தனை நம்ம ரேஷன் கடை. நீங்க பாத்தீங்கன்னா சண்முகபுரத்துல அந்த சந்தை ரோட்ல ரேஷன் கடை வைக்க முடியாது. என் தம்பி பொன்ராஜ் கவுன்சிலர் அவன் சொன்னான், ஏன்னா ரேஷன் கடை வேணும், அந்த கடையை 2 பல தெரு தாண்டி போகணும்னா உடனே வச்சா அங்க அந்த இடத்துக்காரர் கூட பிரச்சனை பண்ணாரு. அவரையும் போய் சமாளிச்சு அந்த 2 கடை கட்டி வச்சிருக்கோம். அதுலயும் பாருங்க பெயிண்ட் அடிச்சு அவன் பேர் அடி வச்சிருக்கான். அதே மாதிரி லைட் சொல்ல, அதே மாதிரி தம்பி வெள்ளப்பாட்டி இருந்தான், அவன் சொல்லி அண்ணா நகரத்தை இருந்தான். இதெல்லாம் அவங்க பண்ணி நம்ம செய்யற வேலையை கூட அவங்க செஞ்ச மாதிரி காட்டுறதுதான் இவங்களுடைய வேலை. நீ பாத்தீங்கன்னா 4வது பைப்பு தண்ணி தூத்துக்குடி யாரு கொடுத்தது? மறைந்து மறையாமல் மக்கள் மணி இருக்கிற இடமெட்டுக்கிட்ட மாபெரும் தலைவர் ஐயா குருஸ் பர்னாண்டஸ் அவர்கள் தான் முதல் குடிநீர் கொண்டு வந்தாங்க தூத்துக்குடிக்கு. யாரும் மறுக்க முடியாது. அந்த தெய்வ பிறவி தான் கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு 2வது பைப் லைன் எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. 3வது பைப் லைன் அம்மா கொண்டு வந்தாங்க. 4வது பைப் லைன் திட்டம் 2011 அண்ணா நகர்ல வச்சு எங்களை அறிமுகப்படுத்தி அம்மா பேசும்பொழுது சொன்னாங்க. எங்க கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் தொகுதிக்கு அப்படின்னு கேட்டப்போ, பைப்பு தண்ணி காணாது, எங்களுக்கு 10 நாளைக்கு கூட 1 வாரத்தோட தண்ணி வருது காணாது அப்படின்னு சொன்ன போய் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு 4வது பைப்ல திட்டம் வேணும் அப்படின்னு அம்மாட்ட கேட்டப்போ அம்மா 300 கோடி ரூபாய் கொடுத்து நமக்கு அந்த திட்டம் கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு புழு பைப் லைன் போட்டு உங்களுக்கு 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி வருதுன்னா காரணம் புரட்சி தலைவி அம்மா.
நான் கேட்க கீதா ஜீவன் அவர்களே, நீங்க தூத்துக்குடிக்கு தண்ணி கொண்டுங்களா, இல்ல உங்க அப்பா கொண்டுதாரா, இல்ல உங்க தம்பி கொண்டுதானா சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, இதான்